பிளேட் பக்கம் போலாமா, கிளாஸ் பக்கம் போலாமா, கடாய் பக்கம் போலாமா? சார் ஃபியூச்சர்ல என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் சார். என்கிட்ட மொத்தம் 13 மெட்டல்ல நான் பாத்திரம் வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து பாத்திரம் இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்டி மேல இருக்கும் சார். எவ்வளவு கரண்டி வச்சிருப்பீங்க வீட்ல? ரஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60 கரண்டி வச்சிருப்பேன் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பாத்திர பித்து பிடித்து இருக்கிறது இவர்களுக்கு, வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்ப பாத்திர கடைன்னு கூட போறத, பாத்திர கடைன்னு எழுதி அடிச்சுப்பாங்க, அடிச்சு கடல். வெக்கமா இல்ல? அது மாதிரி பாத்திர கடலுக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடும், எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. கண்ணு வந்து அலை பாயும் சார். என்ன ஐட்டங்களும். பிளேட் பக்கம் போலாமா, கிளாஸ் பக்கம் போலாமா, கடாய் பக்கம் போலாமா? எனக்கு வாளி எங்க இருக்கு, சட்டி எங்க இருக்கு, தூக்கு எங்க இருக்கு? என்னால முடியலடா. என்கிட்ட மொத்தம் 13 மெட்டல்ல நான் பாத்திரம் வச்சிருக்கேன் சார். அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லைண்ணா. 13 மெட்டல். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண் பாத்திரம், சட்டி வகையற வச்சிருக்கேன். என்ன இது? அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் வேர்ஸ் வச்சிருக்கேன், கண்ணாடியில செஞ்ச பாத்திரம். செராமிக் வேர்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் வச்சிருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த பாத்திர கடை போறதே வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி சார். அப்படியே அந்த தூக்குவாளியெல்லாம் அப்படியே மேல தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா? அங்கங்க தொங்குது. அது அப்படியே மேல அனாந்து பார்த்துக்கிட்டே போகணும். ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு தூக்குவாளி அப்படியே தொங்கும். பாத்திரங்க, சின்ன சின்ன கிண்ணங்க, அதுக்கப்புறம் தட்டுங்க, அதுக்கப்புறம் இன்னும் போக 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 இன்னும் ஒரு வேர்ல்டுக்குள்ள அப்படியே என்டர் ஆகுற மாதிரியே இருக்கும். அதுல இருந்து ஒவ்வொன்றும் நான் எடுத்து பார்க்கும்போது அது அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும் சார். இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு 8 இட்லி தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு 16 இட்லியில வந்துட்டு 4 பிளேட் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்குவோம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீ அதுலயே ஊத்த மாட்டேடின்னு என் வீட்டுக்காரர் கேட்பாரு. என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிக்கிறதே அவங்கள வந்து நம்மளோட வச்சிருக்க பாத்திரத்தை வச்சுதான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண முடியாதுமா, சமைச்சு போட்டு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? புதுசா எதையாவது பார்த்துட்டா நான் வாங்கிட்டு வந்து என் ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்டுக்கோ கொடுப்பேன். நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி. ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். அதை அப்படியே கொடுக்க மாட்டேன், என்னோட இனிஷியல் ஒட்டி கொடுப்பேன். கண்ணு திருந்திங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. 10 விதமான தோசை பேன், 10 விதமான தோசை பாத்திரம். இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? ஒன்று வந்து மில்லட்ஸ் தோசைக்கு, ஒன்று ரவா தோசைக்கு, ஒன்று வந்து நார்மல் தோசைக்கு, ஒன்று வந்து சின்ன சின்ன ஊத்தப்பம். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. குட்டி தோசை. ஒன்று வந்து ஆம்லெட்க்கு, அதுக்கப்புறம் ஒன்று வந்து சப்பாத்திக்கு, ஒன்று வந்து பிரெட் டோஸ்டிங்க்கு. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. தோசை மீன் கல்லு இதுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கு. சார் ஃபியூச்சர்ல என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் சார். இப்போ வந்துட்டு எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அதை நாங்க வந்து ரீக்ரியேட் பண்றோம் சார். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உங்க பையன் எங்க இருக்காப்ல? அதாவது இந்த பையன் வளர்ந்து இங்க வாடா. இப்ப தம்பிக்கு வயசு என்ன? 5 வயசு தம்பி. அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா, இப்படி புழுகி நான் பார்த்ததே இல்லடா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என் பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கே போகல இன்னும். ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன், வெரைட்டியா டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி வைக்கணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இல்லம்மா, எதனால யூஸ் இருக்கணும்ல. என்ன அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகல, போகாத பையனுக்கு எதுக்கு 7 டிஃபன் பாக்ஸ், ஊத்தாத இட்லிக்கு எதுக்கு அத்தனை தட்டு?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ப்ளஸ் நெய்பர்ஸ்லாம் கேட்குறாங்க இல்லையா, உங்க வீட்டில் வந்து இந்த வெசல் இட்லி பாத்திரம் தான் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏமா பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கணும்னா ஏதாவது ஹோட்டல்லேருந்து நமக்கு பார்சல் வந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல அதில் தான் கொடுக்குறீங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சார் இப்போ சாம்பாருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 10 வெரைட்டி ஆஃப் கிண்ணம் வச்சுருப்பேன் சார். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. எனக்கு ரொம்ப கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்டி மேல இருக்கும் சார். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. அதாவது இந்த தோசை கரண்டின்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 6ல இருந்து 8 வெரைட்டி இருக்கும். அதாவது ஊத்தப்பத்துக்கு ஒரு கரண்டி, அப்படியே முறமுறன்னு ஒரு தோசை சுட்டு அது அப்படியே இப்படி தூக்குனா போல அப்படி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கரண்டி. நீயும் புருஷனை சாப்பிட்டு அப்படியே சாந்திருக்க. எதுக்கு என்னத்துக்கு ஏன் புருஷனை குடிக்க சொல்றேன்? உன்னையும் வச்சு குடும்பம் நடத்துறான்ல. கரண்டி வந்து ரொம்ப கிரேஸ். என்னையா இது? அத வந்து நிறைய எடுத்து வைப்பேன். எவ்வளோ கரண்டி வச்சிருப்பீங்க வீட்டில்? ரஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60 கரண்டி வச்சிருப்பேன் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஓகேப்பா, நான் ஒரு 5000 ரூபா எடுத்துக்கிறேன். எனக்கு அழகா இருக்கு. இல்லை சார் கொடுக்க மாட்டேன் சார். 50,000 ரூபா கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேன் சார். 50 ரூபா நானே கொடுக்க மாட்டேன். கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் சார். ஐயா நானே தான் கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் நான் கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா. 1 கோடி. கஸ்டமர் வந்து எனக்கு பித்தளையில வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக அவங்க வாங்கிட்டு வந்தது இது. அவர் கொடுக்காம நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க கடைக்கு போனா உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு டென்ஷன் ஆவாரு? நீங்க தானே அந்த கடை வச்சிருக்கவரு. சாம்பார் ஆப் எனக்கு 15 இட்லி சட்டி வச்சிருக்கேன். 15 இட்லி சட்டியா? ஆமா. ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம் சார் அதை மட்டும் பார்க்காதீங்க சார். அதோட ஸ்ட்ரக்சர், அதோட கதை இப்படி போகுதா? நீங்க ரசிக்க சொல்றீங்க, புரியுது. இருந்தாலும் ஒரு இட்லி சட்டியை கொடுத்து அதை ரசிங்க சார். அதோட அழகை பாருங்க சார். அப்படின்னா மாமனார் மாமியார் இருந்தா ஊத்துற சட்டியை காட்டுங்க. அந்த பெரிய சட்டி சார். ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. எங்க ஃபேமிலிக்கு தனியா சட்டி வச்சிருக்கேன் சார். எங்க வீட்ல எல்லாம் கம்மியா தான் சாப்பிடுவோம். என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? சார் இவ கடையில தான் சார் மாவே வாங்குவா. இவ அரைக்க மாட்டா சார். இது என்ன மன்னர்கள்லாம் பழம் வைக்கக்கூடிய தட்டு மாதிரி இருக்கு. கொடுங்க. காமெடி. கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ. இது விலை எவ்வளவு தெரியுமா திலீபன்? எவ்வளவுன்னு சொல்லுங்க ரஃபா. 1000 ரூபா. நம்ம எல்லாம் குடும்பம் நடத்தி 11,587 ரூபா.